பிறவி திருப்பத்தை ஒழிப்பவனுக்கு மாணவ உணர்ச்சி அவசியமானே. எதாவது மாணவ உணர்ச்சி பேசுகிறான். பல பேர் கும்பலில் சில பேர் இகழ்ந்து பேசுவான். சில நான் போயிருக்கும்போது சில பேர் காதித்து போவான். அப்போ மேலே துப்பாமல் விட்டானே அதே போது நடிச்சிட்டு போயிட்டு இருப்பேன் நான். அப்போ பொறாமக்காரன் போய் பேசுவான், பரமாக திட்டுவான், கவனம் பேசுவான். இந்த மாதிரி என்னை பேசியே என் பாவத்தை மூட்டை கட்டணும் சில பேர். ஆனால் என்னகிட்ட அன்பு காட்டி விஷயம் தெரிஞ்ச கூட பல பேர் இருக்காங்க. என்கிட்ட அன்பு காட்டி அன்பு செலுத்தி என் மனமகிழ் முடிய நடந்து கொண்டு என் மனமகிழ் என்கிட்ட அன்பு செலுத்தி எனக்கு நான் செய்த புண்ணியத்தை பெற்றவங்க வெகு பேர். என்னை இகழ்ந்து பேசி பாவத்தை மூட்டை கட்டுங்க வெகு பேர். அதனால் என்ன ஆகும், தன்னை சார்ந்தவன்ட்ட அன்பு காட்டுறான். தன்னை சார்ந்தவர்கள் மகிழ்முடி நடந்து கொண்டாவே இவன் அந்த இடத்துக்கு வரப்போறான்னு அர்த்தம். தன்னை சார்ந்தவர்கள் பாவின்னு சொன்னால் நிச்சயமாக அந்த இடத்துக்கு வர முடியாது. அப்போ இதுக்கு யார் உபாயம்? தியானம் செய்கிறவனுக்கு மட்டும்தான் இந்த ரகசியம் தெரியும். தினம் உட்காந்து நாமத்தை சொல்கிறவனுக்கும் அன்னதானம் செய்கிறவனுக்கும் புலால் மறுப்பவனுக்கும் தான் இந்த பக்குவம் வரும். பக்குவம் வந்துருச்சுனாவே அந்த இடத்துக்கு வரப்போகிறான். எந்த இடத்துக்கு வரப்போகிறான்? சத் மார்க்கத்துக்கு வர்றான் அவன். அப்போ சத்து என்பது அழிவு, சத் மார்க்கம், சன்மார்க்கம். அப்போ சத்து உறுதிப்படுத்திக்கிறோம். சத்துக்கு தான் நான் முன்னே சொல்லியிருக்கேன், சத்துக்கு நிறை இல்லை, திரை இல்லை, பசி இல்லை, காமம் இல்லை, பரிணாம வளர்ச்சி இல்லை, மரணம் இல்லை. அசத்துக்கு காமம், அது அசத்துக்கு உடம்புக்கும் பசி, காமம், மும்மல சிற்றங்கள், கோபம், நரதரி மூப்பு, ஈலை இருமல் எல்லாம் இருக்கும் அசத்துக்கு. சத்துக்கு பசி இல்லை, காமம் இல்லை, நரதரி மூப்பு இல்லை, ஈலை இருமல் இல்லை, அது அழிவில்லை. அந்த இடத்துக்கு வரணும். அந்த இடத்துக்கு வருவதுக்கு தான் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம். வரதுக்கு பேசி ஜீவன ஒழுக்க படிக்கிறோன்னு சொன்னால் இது அடையணும், சத் மார்க்கத்தை அடையணும். அப்போ மனிதன் இனி பெறாமல் இருக்கிறதுக்கு மார்க்கத்தை அறியணும். பெறாமல் இருப்பதற்கு என்ன உபாயம்? அன்பு தான் முக்கியனார். அதான் சொன்னார், அன்பு சிவம் இரண்டு என்பர் அறிவிலார், அன்பே சிவமாவது ஆறும் அறிகிறார். அப்போ அதுக்கு என்ன செய்கிறோம்? அதுக்கு என்ன உபாயம்? தலைவனை கேட்குறோம், உட்காந்து தியானம் செய்கிறோம். தியானம் செய்து ஏன் இன்னும் எனக்கு கோபம் வருது, ஏன் என்ன நான் அருவருப்பாக நடந்துக்கிறேன், என்ன காரணமும் தெரியல, என்ன ஒரு குற்றம் இல்லைப்பா, இப்போ உணர இல்லையா, இந்த மாதிரி அருவருப்பாக பேசுகிறோம், நல்லது இல்லை உணர இல்லையா, இதுவே ஒரு அதுக்கு விமோச்சனம். அப்போ சில பேர் என்ன செய்வான்? நன்றி மறப்பாக இருப்பான். இப்போ நன்றி மறப்பது போல் ஒரு பெரிய ஒரு கொடுமையான செயல் நன்றி மறப்பது. ஆனால் இந்த துறையில் வருவேன் பல ஜென்மத்தை எலுமையும் எழுபுற புல்லுவர் தன்கண் விழுமும் துடைத்த நட்புன்னா, எலுமையும் எழுபுற புல்லுவர்னா. இந்த துறையில் வருகிற மக்கள் என்ன செய்வார்கள்? பல முன்ஜென்மத்தை செய்த நன்மையும் தீர்க்க ஆரம்பிப்பான். எலுமையும் எழுபுற புல்லுவர். தவசிகள் என்ன செய்வார்கள்? அப்படியே கண்ண மூடி பார்ப்பான், யார் யார் நமக்கு தவத்துக்கு முன்னே உதவி செய்தான், இவர்கள் உதவி செய்திருக்கிறான், இவன் உதவி செய்திருக்கிறான். அதை என்ன செய்வான்? இந்த ஜென்மம் ஈடுகட்ட ஆரம்பிப்பான். அவர் யாருக்குமே புரியாதது. எலுமையும் எழுபுற புல்லுவர் தன்கண் விழுமன துன்பம். தவத்துக்கு உதவி செய்தவன், தனக்கு தவத்துக்கு உதவி செய்தவர்கள் யாராக இருந்தாலும் சரி, பல இடத்துல பிறந்திருப்பான், அவனுக்கெல்லாம் வலுவிக்கு பொருள் கொடுத்து அந்த இது ஈடுகட்டுவான். நன்றி அதிலே என்றால் அந்த இடத்துக்கு வர முடியாது அவன். அப்படி அந்த அந்த நன்றி மறந்தால் நிச்சயம் அவனுக்கு மீண்டும் பிறகு வந்துடும். அது ஒன்றுக்கு 10 செய்திடணும். ஞானிகளுக்கு ஒரு பொருள் கொடுத்தா அது உடைய எப்படி இருக்குன்னா 1க்கு 100ஆக விளைக்கும். அவன் முன் ஜென்மத்தை ஒரு இளநீ கொடுத்துருப்பான். அந்த இளநீக்காக அவனுக்கு தென்னந்தோப்பை உருவாக்குவான். என்ன ஆச்சரியம்! ஒரு இளநீ கொடுத்தான், இந்த ஜென்மத்தில் அவனுக்கு தென்னந்தோப்பு இருக்கும். முன் ஜென்மத்தில் ஒருத்தர் பால் கொடுத்துருப்பான், இந்த ஜென்மத்தில் அவனுக்கு பால் பாய்க்கு கொடுத்துருப்பான். முன் ஜென்மத்தில் ஒருத்தர் சோறு போட்டிருப்பான், இந்த ஜென்மத்தில் ஒரு சிறந்த நிலப்பரப்பாக இருப்பான். இந்த மாதிரி அள்ளி கொடுக்க வேண்டும் அவன் சட்டம். முன் ஜென்மத்தில் ஒருத்தன் ஒரு உணவு தண்ணி கொடுத்தா அவன் கேணியில் தண்ணி ஊறும், அவன் கையில் தண்ணி இருந்துக்கிட்டே இருக்கும். ஒருத்தர் பால் கொடுத்தா அவனுக்கு பால் பாய்க்க உண்டாகும். ஒருத்தர் சாப்பாடு கொடுத்தா விவசாயம் சிறந்த ஒரு நிலப்பரப்பாயிடுவான். ஒருத்தன் இளநீ கொடுத்தானாக்கா அவனுக்கு ஒரு சிறந்த தென்னந்தோப்பு இருக்கும். ஒருத்தன் விட்ட தென்னந்தோப்பு இருக்குன்னா ஒரு ஞானிங்க சாப்பிட்டு அவன் இளநீ கொடுத்துருக்கான்னு அர்த்தம். ஒரு 10 ஏக்கர் 20 ஏக்கர் நிலம் இருக்குன்னு சொன்னால் ஒருத்தன் ஞானிக்கு சோறு போட்டுக்கான்னு அர்த்தம். கீழே தண்ணி இருக்குன்னு சொன்னால் ஒரு ஞானிக்கு தண்ணி கொடுத்துருக்கான்னு அர்த்தம். பசி இல்லாமல் இருக்கான்னு சொன்னால் புண்ணியசம் இருக்கான்னு அர்த்தம். இப்போ இவங்க என்ன செய்வார்கள் ஞானிகள்? இந்த பல ஜென்மங்களில் 27,000 ஆண்டுகள் ஒருத்தன் பாடுபட்டு வர்றான். 27,000 ஆண்டுகளில் பாடுபட்டு வரும்போது பல ஜென்மம் எடுத்திருப்பான். இந்த ஜென்மங்களில் இந்த ஜென்மத்தில் யார் உதவி செய்திருக்கிறானோ அவனுக்கு எல்லாம் கடன் தீர்த்தியாக உண்டு. அந்த கடன் தீர்க்காவிட்டால் விட மாட்டான். இவங்க என்ன செய்வாங்க ஞானிகள்? இவன் பார்ப்பான், நம்ம திருவடி பட்டுக்கிறான், முன் ஜென்மத்தில் இவன் இவன் உதவி செய்திருக்கிறான், அவனை கூப்பிட்டு நீ பொருள் உதவி கொடுத்துவார். பேச்சை யாருக்கும் தெரியாது. இவனுக்கு பொருள் செய் அப்படின்னா எதுக்கு என்ன? முன் செய்த கடனைப்பா, அது முன் செய்த கடனை தீர்த்தாகணும். சரி தீர்ப்பான். நீ என்ன தீர்க்கிறது? நான் தீர்க்கிறேன். நீ என்கிட்ட திருவடி பட்டுறதுனால நான் உனக்கு பொருள் தர்றேன், நீ அவன் கடன் தீர்த்துக்க அப்படி சொல்லுவாங்க.
அப்போ என்ன செய்வாங்க, யாருக்குமே தெரியாது, மர்மமாகவே இருக்கும் இந்த ரகசியம். இது மர்மமான விஷயம். என்னப்பா என் மனுஷன் இப்போ உனக்கு பொருள் உதவி செய்திருக்கான்ப்பா, சாப்பாடு போட்டிருக்கான், கடன் உனக்கு பொருள் தவத்துக்கு உதவி செய்யிருக்கான், கொடுப்பனான்வான். வாட்டை கொடுத்துக்கிட்டே இருப்பான், சம்பந்தமே இருக்காது. என்ன ஆச்சரியம், சம்பந்தமே இல்லாத பணம் எடுத்து போகிறான். இவனுக்கு தெரியாது, கூட போய் யாருக்கும் தெரியாது, இவனுக்கு மட்டும் தெரியும். ஆஹா, அற்புத செயல், எனக்கு தெரியலப்பா, முன் செய்த வேணப்பேனா, ஆமாம் முன் செய்த பணம் கொடுத்துருக்கான், கொடுத்துருவான்ட்டு, இல்லாட்டி உனக்கு மீண்டும் பிறைய வருன்றான். இப்படியே அந்த பல ஜென்மங்களுக்கு உதவி செய்தவனுக்கு பொருளாதாரத்தை இவங்க அள்ளி கொடுப்பான். பொருளாதாரத்தை அள்ளி கொடுத்து முன் செய்த வரவு, முன் செலவு வரவு செலவு முடிக்கும். பிணக்கும் பேதமும் பேயுறவு புகழும் கணக்கும் தீர்த்து கலந்து நிற்பினார். எல்லா கடனும் தீர்ந்தது, முன் ஜென்ம கடன் தீர்ந்தது. மனைவி இது தாயாக இருந்தது, அந்த தாய் தந்தையாக இருப்பாங்க, உடன் பிறந்தவளாக இருப்பாங்க, எந்த வகையில் நண்பனாக இருப்பான். அதெல்லாரும் செய்த உதவிகள் எல்லாத்தையும் கொண்டு ஈடுகட்டி அந்த இடத்துக்கு வருவாங்க. அந்த இடத்துக்கு வரத்துக்கு இவங்களே பொருள் உதவி செய்து, பல வகையான பொருள் உதவி செய்து அந்த ஈடு கட்டினதுக்கு பிறகு அதுக்கப்புறம் என்ன செய்வாங்கன்னா, பிறகு வாசி நடத்தி கொடுத்தவன் இதெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிரு. வாசி நடத்த கொடுத்தவனையே பல கடன் தீரப்போகுது. வாசி நடத்தி கொடுத்த உடனேயே இவன் பல ஜென்மங்களுக்கு செய்த பல ஜென்மங்களுக்கு யாராவது உதவி செய்தானோ அவனுக்கு எல்லாம் பொருள் உதவி செய்துக்கிட்டே வருவான். பொருள் உதவி செய்துக்கிட்டே வந்து வாசி நடத்தி கொடுப்பான். ஆசான் வாசி நடத்தி கொடுத்து அந்த கடனும் தீரும், மூலக்கடன் எந்திரிக்கும். கடன் தீராமல் மூலக்கடன் எழுந்திருக்காது. மூலக்கடலை பற்றி அறிய முடியாது. கடன் தீர்ந்துடுச்சு, மூலக்கடல் தோன்றுது. மூலாதாரத்தில் மூடனும் கடலை காலால் எழுப்ப கருத்தறிவித்தனர். அப்போ மூலாதாரத்தில் கடல் தோன்ற ஆரம்பிச்சாவே புண்ணியம் வந்துடுச்சு. அப்போ சரி, சத்து நிலைபெற ஆரம்பிக்குது. சத்தோட இயல்பு எப்படின்னா, மூலக்கடல் கொண்டு சத்து நிலைப்படுத்திக் கொள்வதாகும்.